மீனராசிக்கு எவ்வாறாகுன்னு பார்க்கலாமா? அது 6ல் போய் செவ்வாயோட கேது சம்பந்தப்படுறது, குரு அங்கே உட்கார்றது, இதெல்லாம் அனுகூலம் இல்லாமல் தான் போகுது. சரி, இதில் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, குரு பகவானை தவிர இது யாருமே ப்ளஸில் இல்லை. இந்த காலகட்டத்தில் நம்ம தீர்மானமாக பெரிய முன்னேற்றமான காலம் இல்லை. அதே சமயத்தில் நம்ம இருக்கக்கூடிய வழக்கமாக செஞ்சுட்டு இருக்கிற எந்த தொழிலையும் நமக்கு பின்னடைவு அப்படிங்கிறது இல்லை. வரக்கூடிய வருமானங்கள் உங்களுக்கு குறைவாக வந்தாலும் அதை பெருசுப்படுத்தாதீங்க. இதுதான் காலம் அப்படிங்கிற ஒரு மனநிறைவுக்கு வந்துருங்க. நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. வணக்கம் நேயர்களே. மீனராசிக்கு எவ்வாறாகுன்னு பார்க்கலாமா? இந்த மீனராசியை பொறுத்தளவில் பகவான் குருதாதிபதி. குரு பகவான் 4ஆம் வீட்டில் நல்ல நிலையில் இருக்கிறாரு. ஆனால் பகவான் சனி ராசியிலே இருக்கார். இந்த மீனராசிக்கு சிறப்பான ஒரு அமைப்பு 2ஆம் வீட்டுக்காரன் பகவான் செவ்வாய், 9க்கு வேண்டிய செவ்வாய். அவர் ஏற்கனவே மீனராசிக்கு 6ஆம் வீட்டில் செவ்வாயோட கேஸ் சம்பந்தப்படுறார். மீனராசிக்கு 12ல் ராகு பகவான் இருக்கிறாரு. சூரியன் 4லேயும் 5லேயும் மாறி மாறி இருக்க போகிறார். சுக்கிர பகவான் 3லேயே தொடர்ச்சியாக இருக்கிறாரு. புதன் அவருக்கு சூரியனோட சம்மந்தப்பட்டு 5ஆம் வீட்லேயும் 4ஆம் வீட்லேயும் இருக்க போகிறார். இதுதான் மீனராசிக்கு. இந்த மீனராசிக்கு 7.5 சனிங்கிறது ஏற்கனவே 2.5 வருஷமாக இருக்குது. இப்போ இன்னொரு 5 வருஷம் இருக்க போகுது. ஆனாலும் கூட இந்த மீனராசிக்கு என்ன, புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி ரேவதி. புரட்டாதிங்கிறது 4ஆம் பாதம் மட்டும் மீனராசி, புரட்டாதி 3 பாதமும் கும்பராசி, உத்திரட்டாதி 4 பாதங்களும், ரேவதி 4 பாதங்களும் மீனராசி. மீனராசிங்கிறது குரு அதிபதி. குரு பகவான் நல்ல நிலையில் 4ஆம் வீட்டில் மிதுனத்தில் பிரமாதமாக இருக்கிறாரு. அதில் மாற்று இல்லை. ஆனால் அப்படி இருக்கிறவர், 4ல் இருக்கிறவர் திரும்ப 9ஆம் பார்வையோ உங்களுடைய விரயஸ்தானத்தை 12ஆம் வீடை பார்ப்பார். 9ஆம் பார்வை. அதே மாதிரி உங்களுடைய தொழில்காரகன்னு சொல்லக்கூடிய மீனராசிக்கு தொழில் ஸ்தானங்கிறதையும் அருமையான 7ஆம் பார்வையோ 10ஆம் வீடை பார்த்துருவார். திரும்ப மீனராசிக்கு அஷ்டமஸ்தானம் சொல்லக்கூடிய 8ஆம் வீடை 5ஆம் பார்வையாக பார்த்துருவார். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா, அவர் மனைவி சார்ந்த வேலைகள், தொழில் சார்ந்த வேலைகள், இதெல்லாம் அவருக்கு அனுகூலத்தை கொடுக்கணும். காரணம், அவர் நியாயமாக எந்த வீட்டில் இருக்கிறாருன்னா புதன் வீட்டில் தான் இருக்கிறாரு. புதன் மீனராசிக்கு 7ஆம் வீட்டுக்கு அதிபதி. அவர் சுகத்தை கொடுக்கணும். அவர் அங்கே தான் இருக்கார். புதனோட சேர்றாரு. இப்போ புதனோட சேர்ந்து இது என்ன ஆகிடும்னா, அந்த உறவுகள்லேருந்து நமக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள், பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம்ஸ்கள், இதெல்லாம் நமக்கு அனுகூலத்தை கொடுக்கணும். ஆனாலும் மீனராசியை பொறுத்தவரையில் அந்த அனுகூலங்கள்லாம் குறையுமா கூடுமா? குறையும் கூடாது. சரி, இதுதான் எங்களுக்கே தெரியுமே. 7.5 சனின்னு சொல்லிட்டாங்கன்னா கூடாதுன்னு தானே அர்த்தம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? இப்போ திரும்ப மீனராசியை பொறுத்தளவில் நாம் என்ன எதிர்பார்க்குறோம்? சரி, தொழில்காரகன் எங்கே இருக்கிறாரு? திரும்ப செவ்வாயோட நிலைப்பாடுன்னா, செவ்வாய் ஏற்கனவே சொல்லிட்டேன் 2 9க்கு வேண்டியவர் 6ல் போய் குருவோடு சம்மந்தப்படுறாரு. அது அவ்வளோ விசேஷம் இல்லை. அதாவது 6ல் போய் செவ்வாயோட கேது சம்மந்தப்படுறது, குரு அங்கே உட்கார்றது, இதெல்லாம் அனுகூலம் இல்லாமல் தான் போகுது. ராகு 12ல் இருக்கும்போது கேது பகவான் 6ல் இருப்பார். சார், குரு பகவான் ராகுவை பார்க்குறாருங்கிற கேள்வியெல்லாம் வரும். ஆனால் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ராகு இதுக்குள்ளே எல்லா கிரகங்களும் உங்களுக்கு ஒட்டிடும். ராகு கேதுகள், ராகு கும்பத்தில், கேது பகவான் சிம்மத்தில், கிட்டத்தட்ட எல்லா கிரகங்களும் அதுக்குள்ளேயே வந்துடும். இந்த பக்கம் ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு கிரகமும் இல்லை. அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா, சந்திரன் மட்டும் இப்படி மாறிட்டு வருவார். 2.25 மட்டும் சந்திரன் மாற போகிறார். ஆக ஏறக்குறைய இந்த மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்த 2 கிரகங்களுக்குள்ளே அந்த கால சர்ப்பம்னு சொல்லுவோம், அதுக்குள்ளேயே எல்லா கிரகங்களும் மாட்டிக்க போகுது. நியாயமாக அதுக்குள்ளே அகப்பட்டதுனால என்ன ஆகிடும்னா, ராகுகதுகளுக்கு கொஞ்சம் பலம் அதிகமாகிடுற மாதிரி ஒரு சூழல் வந்துடும். இது வழக்கம். இது ஜாதகத்துலேயும் உண்டு, அதாவது பர்த் சார்ட்லேயும் உண்டு, கோல் சார்ட்லேயும் உண்டு. ஆகினால என்ன ஆகிடும் அப்படின்னா, மீனராசி என்பவர்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா ராசிக்குமே இது பொருந்தும். ஆனால் மீனராசி கொஞ்சம் அதிகமாக பொருந்தும். ஏன் அப்படின்னா, மீனராசிக்கு 12ஆம் வீட்டில் ராகு, 6ஆம் வீட்டில் கேது. இந்த 12, 6 ரெண்டுமே மறைவான இடம் தான். ரெண்டுமே நல்ல இடம். ஒரு சத்துருபாவம், ஒரு விரயஸ்தானம். ஆனால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகங்கிற ஒரு பாடோட அதாவது கெட்டவன் அப்படின்னா ராகுகதிகள் கெட்டவர்கள். ஆனாலும் கெட்ட இடத்துல தான் இருக்கணும். 12ல் இருக்கணும், 6ல் இருக்கணும். ஆனாலும் ஏனைய கிரகங்கள் 7 கிரகங்கள் அதுக்குள்ளேயே போயிடுதே சார், அப்படின்னா எப்படி பலன்கள் வருங்கிற ஒரு கேள்வி அந்த இடத்துல தொங்கி இருக்கும். இதெல்லாமே ஒரு 7.5 சனியில் இருக்கிறாரு, ஜென்ம சனியில். சரி, இதில் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, குரு பகவானை தவிர இது யாருமே ப்ளஸில் இல்லை. குரு நல்ல நிலையில் இருக்கிறார். குறிப்பாக 4ஆம் வீட்டில் இருக்கிறார். 4ஆம் வீட்டில் இருக்கிற குரு பெருசாக பாதகத்தை கொடுக்கப்படாது. ஆனால் பார்வை அவளுக்கு அனுகூலத்தை கொடுக்கல. என்ன காரணம்னா, அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்குறாரு, திரும்ப விரயஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா, அஷ்டமஸ்தானங்கிறது என்ன, விரயஸ்தானங்கிறது என்ன? மறைவான பொருள்கள், கண்ணு கெட்டாத பொருள்களை, நமக்கு வர வேண்டிய பொருள்களை, நிலுவைகளை மறைச்சிரும். என்ன மறைக்கும்? இந்த காலகட்டத்தில் என்னால் முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலை அவங்க சொல்லிடுவாங்க. ஆகினால இந்த ஒரு வருட காலங்கள் அவங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்காத அளவுக்கு மீனராசியை கொடுத்துரும். ஏப்பா போன வருஷம் கொடுக்குறேன்னு சொன்னேன், இந்த வருஷம் என்னோட சூழ்நிலை சரியில்லை, அதனால என்னால் முடியல.
இது வழக்கப்படுத்திடுவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ரேவதி நட்சத்திரத்தில் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் குறிப்பாக இன்னும் சொல்லப்போனால் ஒரு வயதை எட்டக்கூடிய பெரும்பாலான ஒரு 60-70 வயசை தொடரக்கூடியவர்கள், அவங்களுக்கு ரேவதி நட்சத்திரம் அப்படிங்கும்போது ஆயில்யம் கெட்ட ரேவதி புதன் திசையில் ராகு திசை வரக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுக்கு அனுகூலத்தை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இடமாற்றத்தையும் பொருளாதாரத்திலையும் சிக்கலை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்காங்கன்னு வச்சுங்களேன், அவர் சனி திசையில் தொடங்குறவர், சனி திசையில் அவருக்கு கேது திசை அனுகூலத்தை கொடுக்கறதில்ல. இது வழக்கம். அதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திரத்தில் குருதசை தொடக்கக்கூடியவர்கள் வந்து சுக்கிரதசை அனுகூலத்தை தரதில்லை. ஸோ இதெல்லாம் எப்படின்னா அவங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் அவங்கள கேட்டால் சொல்லுவாங்க, ஆமாம் அப்படிம்பாங்க. ஓஹோ உனக்கு அழிக்குது அப்பா, அள்ளி தூள் கலப்பப்பா, உனக்கு சுக்கிரதசைம்பாங்க. நோ யூஸ். புரட்டாதி 4ஆம் பாதம் மீனராசிக்கு நோ யூஸ், கொடுக்காது. சரி என்னதான் சார் பண்ணுறது? இதெல்லாம் சேர்ந்து இதுதான் ஜோசியம். எப்போ கொடுக்கும், எப்போ கொடுக்காது, ஏன் கொடுக்கும், ஏன் கொடுக்காது, இந்த 2 கேள்வியை கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, சொல்லக்கூடிய ஜோசியர் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் லைஃப்பில் ஜெயிச்சிட்டிங்கன்னு அது ஜெயம், உங்களுக்கு வெற்றி. இதை நம்ம திடப்படுத்திக்கிறதுக்கு, மனசை வழிபடுத்துவதுக்கு தான் இந்த ராசி பலனும் சரி, உங்களுடைய கிரக பலனும் சரி. இதை முதல்ல யார் சரியாக தெரிஞ்சுக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் வாத விவாதத்துக்கு போயாச்சுன்னு வச்சுங்களேன், நிறைய இடத்துல ஒவ்வொரு வித கருத்துக்களை சொல்கிறாங்க. ஒருத்தருக்கு சரின்னு சொல்லக்கூடிய விஷயம் இன்னொருத்தர் சரியில்லைன்னு சொல்கிறார். 2 ஜோசியருமே. மக்கள் என்ன பண்ணுவீங்க? குழப்பம் தானே. ஆகையினால முதிர்ச்சி பெற்ற, தேர்ச்சி பெற்ற, அறிவாற்றல் உள்ள, ஜோதிடத்தில் சரியாக சிந்தனை உள்ள நல்ல ஜோசியர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுது. இன்னைக்கு விரல் விட்டு எண்ணில் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ அதனால அதெல்லாம் ஆதி காலத்தில் இருந்தாங்க. ஆதி காலங்கிறது ரொம்ப தூரம் 1950க்கு முன்பாக, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப தெளிவு தெரியும். அப்பா இந்த காலம் இப்படிதான்ப்பா, சரிதான்ப்பா போப்பா அப்படிம்பாங்க. ரொம்ப அவரும் போயிடுவார். சரி அவரே சொல்லிட்டேன்னா ரொம்ப லிமிட்டட் பீப்புள் லிமிட்டடாக தான் ஜோசியம் பார்ப்பாங்க. ஜோசியரே லிமிட்டடாக தான் இருப்பார். யார் தவிர ஒரு 10-15 கிலோமீட்டர்ஸுக்கு ஒரு 2-3 ஜோசியர் தான் இருப்பார், 2-3 ஜோசியர் தான் இருப்பார். நல்ல தீர்க்கமானவராக இருப்பார். அவங்கெல்லாம் ஜோசியர் கலந்து பேசிப்பாங்க. அவர் ஏழ்மையில் இருந்தாலும் கூட நிறைய ஆற்றல் மிகுதியான ஒரு அறிவாற்றல் உள்ளவராக இருப்பார். ஏழ்மையில் இருந்தாலும் கூட நல்ல சிந்தனையாளராக இருப்பார். இன்னைக்கு அது கிடையாது. ஜோசியர்கள்லாம் ஏகப்பட்ட வருமானங்கள், ஏகப்பட்ட பயிற்சி இல்லை, முயற்சியும் இல்லை, அறிவும் ஜோதிட அறிவும் அந்த அளவுக்கு இல்லை. யாரை என்ன செய்ய முடியும்? யாரை குறை சொல்ல முடியும்? அதுதான் நம்ம நோக்கமா? நெவர் 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 நெவர். அறிவாற்றல் மிகுதியால் பல பேர் நல்ல சிந்தனையாளர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க சுய விளம்பரம், இப்போ நான் பேசுகிறேன்னா எனக்கு சுய விளம்பரம்னு என்னை முத்திர குத்திடுவாங்க. இருக்கட்டும், தப்பு இல்லை. 4 பேர் நல்லது சொல்லுவாங்க, 4 பேர் கெடுதல் சொல்லுவாங்க. அதில் என்ன பண்ண முடியும்? வாழ்ந்தாலும் மேசும் தாழ்ந்தாமலே. ஏன் இந்த விளக்கம் சொல்கிறேன் அப்படின்னா, மீனராசி அப்படின்னாலே இயல்பாக ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி உள்ள பீப்புள் தான். அவங்க இயல்பாக மற்றவங்களுக்கு உதவணுங்கிற ஒரு இயல்பான குணம் உள்ளவர்கள் தான். ஆனால் அந்த உதவிகரம் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் இல்லையா? இந்த உதவி தான் இப்போ நான் சொல்கிறேன். இதே மாதிரி நல்ல ஜோசியரை நீங்கள் தேர்ந்தெடுங்க. அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய முடிவை நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்குங்கிற. நம்ம பேச வந்தது ஜூலையில் எனக்கு எப்படி இருக்கும்? ஜூலையில் உங்களுக்கு அவ்வளோ பெனிஃபிட்டபுளாக இருக்காது. எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி அதில் அமையாது. எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார மேம்பாடு கிடைக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? வழக்கமாக என்ன பண்ணுறீங்களோ அதுலேருந்து இருக்கக்கூடிய மாற்றத்தை ஏற்படுத்தாதீங்க, மாற்றத்தை எதிர்பார்க்காதீங்க. அதை நீங்கள் ரெகுலராக செஞ்சிட்ருங்க. சின்ன சின்ன தோல்விகளை ஏற்றுங்க. அந்த தோல்வியை கொண்டு கொஞ்சம் நம்ம அதுக்காக மனசை விடாதீங்க. இது வரும் வந்தாலும் தப்பு இல்லை, வரணும். ஆகினால இப்போ ஏன்னா தொழில்காரகன் ரொம்ப 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 அவசியம். தொழில்காரகங்கிறது பகவான் குரு தான். அவர் நல்ல நிலையில் இருக்கிறார். அதில் தொழில் நடக்கும். பட் பெனிஃபிட் பாக்கியம் கிடைக்குமா? கிடைக்காது. பாக்கியங்கிறது என்ன? நமக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கிறது, அது கிடைக்காது. ஏன் கிடைக்காது? தனம் பாக்கியம் ரெண்டுத்துக்கு செவ்வாய் அனுகூலம் இல்லாமல் இருக்கார். எங்கே இருக்கிறாரு? 6ல் இருக்கார். யாரோட இருக்காரு? கேதுவோட இருக்கார். பட் நோ யூஸ். சரி, சுக்கிர பகவான் அவர் 3ல் இருக்கிறார். அவரு தான் அங்கே அஷ்டமாதிபதி. 3 8க்கு வேண்டிய 3ல் இருக்கலாம். ஆனால் சனியால் பார்க்கக்கூடாது. ஏன்? மீனராசிக்கு விரையாதிபதி. அப்போ லாபத்தை விரயம் பண்ணுவார் இல்லையா? லாபத்தை விரயம் பண்ணுவார். ஸோ சான்ஸ் இல்லை. இப்போ இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சூரியன் புதன்லாம் என்ன மாதிரி இருப்பார்? அவங்களுக்கும் அவங்களுக்கு பெனிஃபிட்டபுளாக செய்ய முடியாத ஒரு சூழலில் இருக்காங்க. அப்போ வழக்கமாக அப்படியே அந்த குரோத் அப்படியே போயிட்டுருக்கோம். ஒரு ஃபாஸ்ட்டாக எதிர்பார்க்காதீங்க, அதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஜூலை முடிஞ்சு ஆகஸ்ட் முடிஞ்சு செப்டம்பர் முடிஞ்சு அதெல்லாம் மாதங்கள் மாறும்பொழுது இந்த கிரகணைகள் மாறும். சூரியன் மாறுவார், புதன் மாறுவார், சுக்கிரன் மாறுவார், செவ்வாய் மாறுவார்.
இவங்கெல்லாம் மாறும்பொழுது நமக்கு அதுக்கான என்னென்ன மாதிரிங்க அவங்க ஆதிபத்தியம் என்ன, அவங்க ஸ்தான பலம் என்னங்கிறத பார்த்துட்டு பலனை நாங்கள் மாற்றி சொல்கிறதுக்கு எங்களுக்கு அந்த வாய்ப்புகள் உண்டு. பிகாஸ் அந்த மாதிரி பிளானட்டை பேஸ் பண்ணி தான் சொல்லணும். இந்த ஜூலையில் நம்ம அந்த மாதிரி சொல்ல முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எஜுகேஷனில் இருக்காங்க, ஸ்ட்ரகிள் இருக்கும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு, அதை கண்டிப்பாக ஸ்ட்ரகிள், அந்த ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணி தான் வந்தாகணும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மார்க் வரல, கவலைப்படாதீங்க, வர்றதை நம்ம வந்து ஏற்றுங்க, அந்த ஒரு சூழலை உருவாகும். சரி, அதுக்கு அடுத்ததாக திட்டமிடல் ரொம்ப வலுவாக இருக்கணும். அப்போ நம்ம எஜுகேஷனில் அந்த அளவுக்கு இல்லை, பரவாயில்ல விட்டுடணும், எஜுகேஷன் கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலாம், நம்ம அதிகமான ஒரு இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி உங்களை சாட்டிஸ்ஃபைட் படுத்துங்க, டெஃபினட்டாக உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஆஃப்டர் தட் இன்பிட்வீன் வாக்குவாதங்களை, கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதங்களை குறைச்சிங்க. வாக்குவாதங்கள் வரும், ஏன்னா 7ஆம் வீட்டுக்கு அதிபதியோடு சேர்ந்து பகவான் குரு. அந்த ஸ்தான பலன்றது என்னென்னா, நான் சொல்கிறது நீங்கள் கேட்கல, நீங்கள் சொல்ல அந்த மாதிரியான ஒரு வார்த்தை பேதங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. வியாபாரங்கிறது என்ன, இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா சார்? இந்த இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். அட்லீஸ்ட் இந்த ஜூலை மாதம் வரல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஜூலை மாதத்துக்கு அப்புறம் நம்ம அடுத்த மாதத்தில் வரும்போது அதுக்கான அனுகூலத்தை அப்போ பேசுகிறேன். ஸோ ஜூலை மாதம் வரல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான இப்போ நான் வந்து விவசாயம் நல்லா பண்ணிகிட்ருக்கேன். விவசாயத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான முன்னேற்றங்கள் இந்த காலத்தில், ஆனால் கோட் ஃபார்ம் வச்சுருக்கேன், வாய்ப்பு இல்லை. கேட்டில் ஃபார்மில் எதிர்பார்த்த பெனிஃபிட் வராது, கோட் ஃபார்ம் இல்லை. போல்ட்ரி ஃபார்மில் எதிர்பார்த்த பெனிஃபிட் இல்லை, விவசாயங்கள் எதிர்பார்த்த எல்லாமே இல்லைன்னா நாங்கள் எப்படி என்ன நீங்கள் வழக்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்களோ அந்த வழக்கத்துக்கு மீறி எதுவும் நடக்காது. அது உங்களுக்கு அன்றாட சர்வர்களுக்கு கிடைச்சே தீரும். 100% உங்களுக்கு உண்மை. பட் நீங்கள் என்ன கேட்குறீங்க, க்ரோத் இன்னும் அதிகமாக போகணுங்கிறதுக்கு தான் நான் வந்து தடை போடுறேன். இல்லை, இனிமேல் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சூழல் இப்போதைக்கு வேண்டாம். வழக்கமாக நீங்கள் செய்கிற தொழிலில் வழக்கமாக உங்களுக்கு அந்த கிடைக்கிற வருமானங்கள் குறைவாக இருந்தாலும் அதை நிறைவாக எடுத்துங்க. இன்கேஸ் இந்த மாதம் எனக்கு வந்து கிடைக்க வேண்டிய 10,000 rupees கிடைக்கணும் சார், 9,000 தான் கிடைச்சி, இட்ஸ் ஓகே. டெஃபினட்டாக 5,000 வர மாட்டேங்க, அதுக்கு உத்தரவாதம். அங்கே தான் உங்களுக்கு டெபிசிட் ஆகும். நீங்கள் 5,000 வந்தால் தான் உங்களுக்கு மேனேஜ் பண்ணுறது கஷ்டம். ஆனால் ஒரு 1,000 rupees உங்களுக்கு லாஸ் ஆகுது. இதெல்லாம் எக்ஸாம்பிள் தான், இதுதான் எக்ஸாம்பிள். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிளே முழுமையாகாது, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். தப்பில்லை. ஆக இதெல்லாம் உங்களுக்கு வந்து நடக்கணுமா அப்படிங்கிறது தீர்மானிக்க வேண்டியது உங்களுடைய விதி, உங்களுக்கான ஜாதகம், உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பர்த் சார்ட், இது தீர்மானிக்கும். ராசி பலன்கிறது உங்களுக்கு ஒரு நல்லா போகிறவங்களுக்கு ஒரு தூண்டுகோல் தான், ரிஃப்ரெஷ் அப்படின்னு சொல்கிறது தான். இது ரிஃப்ரெஷ், இதில் இப்படித்தான் இருக்குது. இதில் நமக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன வந்து ஒரு பின்னடைவுகள்லாம் ஃபோர்காஸ்ட் பண்ணி நம்ம வரணும் அப்படிங்கிறது உங்களுக்கு பெனிஃபிட்டபுளாக. அங்கே நல்ல பிளானட் இருந்துன்னு வச்சுங்களேன், ஃபஸ்ட் கிளாஸாக இருந்து பிளானெட்டு, பிரச்சனையே இல்லை, நல்லா இருக்கிற ஒரு அருமையான ஒரு சூழலில் கொடுத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மீனராசி அப்படின்னு எடுத்தால் நான் உடனே சொல்கிறேன், பூரட்டாதிக்கு சுக்கிர சரியாக இருக்காது, திரும்ப உத்திரட்டாதிக்கு கேது சரியாக இருக்காது, திரும்ப வந்து ரேவதி நட்சத்திரத்துக்கு இதெல்லாம் சொல்கிறது உண்மை. இதெல்லாம் ஜோதிடத்தில் இருக்குது, ரெக்கார்டு இருக்குது. ஆனால் இதெல்லாம் சாதகப்படுமா படாதா, உண்மையா பொய்யா, இல்லை இதுதான் உண்மையா அப்படிங்கிறது 100% தீர்மானிக்க வேண்டியது உங்களுடைய ஜாதகம். சார் நல்லா புரிஞ்சுங்க. இப்போ 1ஆம் பாதத்தில் ஒரு பலன், 2ஆம் பாதத்தில் ஒரு பலன், 3ஆம் பாதத்துக்கு ஒரு பலன், 4ஆம் பாதத்துக்கு ஒரு பலன். ஃபார் எக்ஸாம்பிள் 4 பாதங்களில் அந்த கிரகங்கள் நிற்கும், அதுக்கு பேர் பாதச்சாரங்கள்னு சொல்லுவோம். இப்போ 3ஆம் பாதத்தில் இருக்குது. இப்போ பூரட்டாதி நட்சத்திரம்னா பார்த்திங்கன்னா 1, 2, 3 பாதங்கள்லாம் கும்பராசி, 4ஆம் பாதம் மீனராசி. அப்போ மீனராசிக்கு அதிபதி யார்? குரு. 3 பாதம் வரல இருந்தால் கும்பராசிக்கு சனி. அப்போ சனி பலன் வேறு, குரு பலன் வேறு. அப்போ தீர்மானிக்க வேண்டியது எது? உங்களுடைய ஜனன ஜாதகம் தான். அப்போ ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளாக இருந்தால் இந்த ஜாதகம் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிற ராசி பலன் உங்களுக்கு அதிகமான பலனை கொடுத்தாலும் அல்லது கெடுதலான பலனை குறைவாக கொடுத்தாலும் நன்மை நமக்கு தானே. அதனால் தெளிவாக புரியுது. இந்த காலகட்டத்தில் நம்ம தீர்மானமாக அதாவது நமக்கு பெரிய முன்னேற்றமான காலம் இல்லை. அதே சமயத்தில் நம்ம இருக்கக்கூடிய வழக்கமாக செஞ்சிட்ருக்கிற எந்த தொழிலையும் நமக்கு பின்னடைவு அப்படிங்கிறது இல்லை. மேம்படுத்தி போகக்கூடிய, இன்னும் அதிகமான இன்வெஸ்ட் பண்ண, இன்னும் அதிகமான லாபங்களை கொடுக்கக்கூடிய காலம் இது இல்லை. ஒரு பர்சன்டேஜ் உங்களுக்கு குறைவாக வந்தாலும், வரக்கூடிய வருமானங்கள் உங்களுக்கு குறைவாக வந்தாலும் அதை பெருசுப்படுத்தாதீங்க. இதுதான் காலம் அப்படிங்கிற ஒரு மனநிறைவுக்கு வந்துடுங்க, நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. இந்த ஒரு சிந்தனையை தான் முக்கியமாக ஒரு ஜோதிடர் சொல்லணும். இதுதான் உண்மை. நீ அப்படி போயிடுவே வண்ணம் கிடையாது சார், வண்ணம் கிடையாது. நேற்று ஒதுக்கி சூரியன் இன்றைக்கும் ஒதிப்பார், நாளைக்கும் ஒதிப்பார். அவருடைய வேலையை கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கிறார். இதை ஏன் நம்ம இந்த மாதிரி ஒரு மனோநிலைக்கு மக்கள் வரமாட்டேங்கிறீங்கிறத என்னுடைய கேள்வி. மக்கள் வரணும். மக்கள் வந்தாலே ஒழிய
இந்த மாதிரி போலிகள், அவசியமில்லாத பதிவுகள், அவசியம் இல்லாத சொற்கள், பயமுறுத்தல்கள் விலகாது. மக்களாக இருக்கிற நீங்கள் தீர்மானிங்க. இதெல்லாம் ப்ராக்டிக்கல் தேவையா அப்படின்னு யோசிங்க. கண்டிப்பாக ஜோதிடம் தேவையா? தேவையான அளவுக்கு ஜோதிடம் கண்டிப்பாக தேவை. தேவையான அளவுக்கு 100% ஜோதிடம் தேவை. தேவையான ஜோதிடர்கள் தேவை. தேவையில்லாத ஜோதிடர்கள் விளக்குங்கிறேன். ஜோதிடம் அதனால தான் உங்களுக்கு அந்த சிந்தனைகள் மாறுபடும். நல்ல மனுஷர்கள் எல்லாருமே அறிவாளிகள், எல்லாருமே நல்லவர்கள், எல்லாருமே ஆற்றல் மிகுதி பெற்றவர்கள். மாற்றமே கிடையாது, மாற்றமே கிடையாது. சர்வத்திர எல்லா மக்களுமே சர்வேஜனா சுகுணோ பவந்து. அதில் நல்லவன் கெட்டவனா சொல்கிறோம். எல்லா ஜனங்களும் சுகமாக இருக்கணும். எப்படி சுகமாக இருக்கணும்? செய்கிற தொழில் அவனுக்கு பெருசு. ஒரு நல்ல தொழிலும் பண்ணுறான், தீய தொழிலும் பண்ணுறான், திருடுறான், அவனும் நல்லா இருந்தானே வாழ்த்துறோம். சர்வேஜனா சுகுணோ பவந்து என்ன அர்த்தம்? சர்வ லோகாஸ்மத்தை என்ன அர்த்தம்? லோகத்தில் அத்தனை சௌக்கியமாக இருக்கணும். அப்போ என்ன இடம்? எல்லாத்தையும் கடவுள் பார்த்துப்பார், எல்லாத்தையும் கடவுள் பார்த்துப்பார். அவருக்கு தானே ஒரு தொழிலை கொடுக்குறாரு. இப்போ இதுதான் மக்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது உண்மைன்னு எடுத்துக்கிட்டால் இது இப்படித்தான் நம்ம பேசணும், இப்படித்தான் இருக்கணும், இந்த மாதிரி நபர்கிட்ட தான் ஜோதிடம் பார்க்கணுங்கிற மனோநிலைக்கு நீங்கள் ஜோதிடர்கள், நான் என்ன சொல்ல திரும்ப திரும்ப மக்கள் சொல்கிறேன், ஜோதிடரும் மக்கள் தான், ஜோதிடர்களும் மக்கள் தான், மக்களில் ஒருவர் தான். ஆகினால தீர்மானிங்க. டெஃபினட்டாக இது வாழ்வாங்கு வாழும் இந்த கலை. அதுக்கு மக்களாக நாம் எல்லாரும் ஜோசியம் படிக்கலாம். எதுக்கு எல்லாரும் ஜோசியம் படிக்கணும்? அவசியமே இல்லையே. இது அனர்த்தமான ஒரு விஷயம். இது தெரிஞ்சுக்கிறது ஏதோ 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் தெரிஞ்சுக்கிற விஷயம் இல்லை. இது தெய்வீக கலை. அனுமானங்கள் பல ஆண்டுகள், இதுக்கு ஆராய்ச்சிகள் பல ஆண்டுகள், இதற்கு ஆய்வுகள் பல ஆண்டுகள், இதை பற்றி சிந்தனைகள், இதற்கெல்லாம் பண்ணால் தான் ஜோதிடத்தை நிதானிக்க முடியும். எதையோ 4 வார்த்தையை படிச்சுட்டா ஜோசியம் நிதானிக்கலாம் முடியாது. அப்படி நிதானிக்கக்கூடிய எந்த ஜோதிடமும் பலிக்காது, அது நிலைக்காது, அவ்வளோதான். அதனால் மக்களாக இருக்கிற நீங்கள் ரொம்ப தீர்க்கமாக இருங்க. எதுவும் நடக்காது, அது வழக்கமாக போகும். இந்த மாதம் இப்படி இல்லை, அடுத்த மாதம் நல்லா இருக்கும் அவர் சொல்லுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துடுங்க. அதுக்கு அடுத்த மாதம் அது வந்துடும். இந்த மாதிரி உங்களை வழக்கப்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல சிந்தனையாளராக நீங்களே வருவீங்க. யார்? மக்களாகிய நீங்களே வருவீங்க. எதையும் செய்யலாம், தேவைக்கு செய்யலாம், காலத்தில் செய்யலாம். இந்த முடிவுக்கு வந்துட்டிங்கன்னா எல்லா மீனராசி மட்டும் இல்லை, அத்தனை ராசியுமே ஜெயிச்சிருங்க. உலகம் முழுவதும் அனைவரும் சுகமாக இருப்பீங்க. மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் நோ லாஸ் நோ கெயின் இஸ் ஸ்லோ அண்ட் ஸ்டடி. இனி எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் இன்னும் அடுத்த மாதங்களும் சொல்கிறேன். இந்த மாதத்தில் மீனராசி என்பவர்கள் குரு பகவானையும் சனி பகவானையும் வழிபடக்கூடிய அவசியம். குரு பகவான் ராசிக்கு அதிபதி, அவர் நல்லா இருக்கார். சனி பகவானை வழிபட வேண்டிய அவசியம். அவர் சனிக்கிழமையில் சனி பகவான் நவகிரக வழிபாடு செய்வது நல்லது. மீனராசிக்கார் நல்ல புஷ்பராகும், கனக புஷ்பராகும், எல்லோ சஃபைர் போட்டுக்கிறது ரொம்ப விசேஷம். முடிந்தால் வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடு, முடியலையா சனிக்கிழமையில் சனி பகவான் வழிபாடு செய்வது மிகச்சிறந்த ஒரு பலனை தரும். அருகாமையில் உள்ள சிவாலயங்கள் சென்று வழிபடுங்கள். எல்லா விதமான இகபர சுகங்களை பெறுவீர்கள், பெற வேண்டும் என்று வாழ்த்து சொல்லி மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நேயர்களே, இந்த ஆதியந்தம் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க.